யூனிட் 1ல இருக்கக்கூடிய பவளப்பாறைகள் பார்க்க போறோம். இந்த பவளப்பாறைகள் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்ததா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பீங்க. இந்த பவளப்பாறைகள் எதனால அழிஞ்சுக்கிட்டு வருது? டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டெரிபி எக்ஸாமினேஷனுக்கு நிறைய பேர் வந்து படிச்சுட்டு இருப்பீங்க. நம்முடைய அகாடமி சார்பா பிஜி டெரிபி சுவாலஜி மேஜருக்கான ஸ்பெசிஃபிக்கா ஹனி பி ஹனி சீரீஸ் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஹனி பி ஹனி சீரீஸ்ல நமக்கு நியூ சிலபஸ் வைஸ் மிக முக்கியமான டாபிக் எல்லாமே ஒவ்வொரு நாளும் நைட்டு 9 o'clock ஷார்ப்பா 9 o'clock ஒரு வீடியோ கிளிப்பாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக யூனிட் 1ல இருக்கக்கூடிய பவளப்பாறைகள் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு தேன் கூட்டுக்கு தேனி எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி பவளப்பாறைகளுக்கு ஒரு புழு தான் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, அந்த புழு மூலமாக தான் பவளப்பாறைகள் வந்து உருவாகுது. அதாவது தேன் கூட்டில் தேனி தான் அந்த கூடை வந்து கட்டும். அதே மாதிரி நம்ம பவளப்பாறைகளில் விலனுலா அப்படிங்க ஒரு நீச்சல் புழு தான் இந்த பவளப்பாறைகளை வந்து கொண்டு வருது. ஓகே, சேம் டைம் இந்த பவளப்பாறைகள் ரொம்ப கலர்ஃபுல்லாக ஒரு தாவரம் மாதிரி இருக்கும், அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு தாவரம் கிடையாது, ஒரு விலங்கினம். ஓகே, அப்போ இந்த விலங்கினம் பவளப்பாறைகள் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கும்? இதுக்கு காரணம் என்ன? அதாவது பவளப்பாறைகள்ல இருக்கக்கூடிய பாலிப்ஸ் அப்படிங்கிற உயிரினம் தான் இதுக்கு வந்து காரணம். இந்த பாலிப்ஸ் வந்து என்ன பண்ணுனா கடல்ல இருக்கக்கூடிய சுண்ணாம்பு சத்து எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அப்சர்வ் பண்ணிட்டு இந்த பவளப்பாறைக்கு தேவையான நல்ல ஸ்ட்ராங்னஸ், அதாவது கால்சியம் கார்பனேட், சேம் டைம் அந்த கலர்ஃபுல்லான அந்த வண்ணமய தோற்றத்தை வந்து கொடுக்கு. ஓகே, இந்த பாலிப்ஸ் மேபி இல்லை அப்படின்னா பவளப்பாறைகள் டெத் ஆயிரும், கலர்ஃபுல்லாக இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த பவளப்பாறைகள் மூலமா மீன்களுக்கும் கடல்வாழ் உயிரினங்களுக்கும் என்ன பெனிஃபிட்ஸ், என்ன பயன்கள்? ரொம்ப சிம்பிள். இப்போ பவளப்பாறைகள் இருக்கு அப்படின்னா அந்த பவளப்பாறைகள் ஒரு மர கிளைகள் வடிவில், மான் கொம்பு வடிவில், நம்ம பிரெயின் மாதிரி ரொம்ப அடர்ந்து பரவி இருக்கும். அப்போ அதுக்கு கீழே மீன் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய மீன்கள் வந்து இனப்பெருக்கம் செய்யும். மீன் முட்டையிடக்கூடிய, அதாவது முட்டையிடக்கூடிய மீன்கள் அதுக்கு கீழே வந்து முட்டையிடும். அதே மாதிரி ஒரு உயிரினத்தை கடல்வாழ் உயிரினத்தை இறைக்காக மற்றொரு உயிரினம் துரத்திட்டு வருது அப்படின்னா அந்த உயிரினம் இந்த பவளப்பாறைகள் கீழே வந்து ஒளிஞ்சுக்கிறோம். அதனால நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கடல்வாழ் உயிரினங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஓகே, சேம் டைம் இந்த பவளப்பாறைகள் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்ததா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பீங்க. பவளப்பாறைகள் சீரியஸாவே பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா பல நோய்களுக்கு இந்த பவளப்பாறைகள் மருந்தாக பயன்படுகிறது. ஸோ அது என்னென்ன நோய்? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா பாக்டீரியா நோய், வைரஸ் நோய், அல்சைமர் அண்டு இதய நோய், கேன்சர், இந்த மாதிரி பலதரப்பட்ட நோய்களுக்கு இந்த பவளப்பாறைகள் மருந்தாக வந்து பயன்படுது. அதனால தான் பல நாடுகளில், அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் பவளப்பாறைகளில் சட்ட விரோதமாக வந்து அதை வந்து வெட்டி எடுக்காங்க. ஓகே, அதை தடுக்கணும், பவளப்பாறைகள் வளர்ச்சியை நம்ம இன்னும் பெருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்தியன் கவர்மெண்ட், அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் பவளப்பாறைகள் ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு உயிரினமா கருதப்படுது. இந்த பவளப்பாறைகள் இருக்கக்கூடிய இடத்துல மீன் பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து நம்ம ஃபாரஸ்ட் நம்ம போட்டிருக்காங்க. ஓகே, இதுல நிறைய கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த பவளப்பாறைகள் வந்து ஏன் பாதுகாக்கப்படுது, இது வந்து ஏன் இவ்வளவு கலர்ஃபுல்லாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்பீங்க. அதுக்கான ஆன்சர் எல்லாமே சொல்லிட்டேன். பவளப்பாறைகளில் பாலிப்ஸ் இருக்குது. பாலிப்ஸ் அப்படிங்கிற உயிரினம் இருக்குது. அந்த பாலிப்ஸ் உயிரினம் தான் அதுக்கு வந்து அந்த சுண்ணாம்பு கால்சியம் கார்பனேட் அந்த இதை வந்து கொடுக்கு. சேம் டைம் அந்த பாலிப்ஸ் உயிரினத்தால தான் அது வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துகிட்டு இருக்கு. ஓகே, அதே மாதிரி கடலின் வெப்பமண்டல மலைக்காடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா இந்த பவளப்பாறைகள் தான். ஓகே, கடலின் வெப்பமண்டல மலைக்காடுகள் எது? பவளப்பாறைகள். நெக்ஸ்ட்டு இந்த பவளப்பாறைகள் எதனால அழிஞ்சுக்கிட்டு வருது? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா தீவிர தட்பவெப்பநிலை. இந்த பவளப்பாறைகள் இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கூலிங்காகவும் இருக்கக்கூடாது. நம்ம மிட் ரேஞ்சில் இருக்கிற மாதிரி இருக்கணும், ரொம்ப அதாவது மீடியமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போனா மட்டும்தான் இந்த பவளப்பாறைகள் வந்து ரொம்ப உயிர் வாழும். அதே மாதிரி அதிகப்படியான மீன் பிடித்தல். இப்போ பவளப்பாறைகள் ஒரு இடத்துல வந்து இருந்துகிட்டு இருக்கு, அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம ரெகுலரா மீன் பிடிக்கும் போது என்ன ஆகும்? வலையில அந்த பவளப்பாறைகள் வந்து சிக்கும், அதனால டேமேஜ் ஆகும், அந்த உயிரினம் இறக்க வாய்ப்பு ஏற்படும். அதனாலதான் பவளப்பாறைகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் மீன்பிடி வந்து
தடை செய்யப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் கரையோர மேம்பாடு. இப்போ பவளப்பாறைகள் ஒரு இடத்துல வந்து இருந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துல நம்ம ஏதாவது ஹார்பர் கொண்டு வர போறோம், அப்படி இல்லைன்னா அதை டூரிஸ்ட் பிளேஸா மாத்த போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது ஸ்டெப் எடுத்தோம் அப்படின்னா அது பவளப்பாறைகள் அழிவுக்கு ஒரு காரணமா இருந்துகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் மாசுபாடு. இப்போ கடற்கரை ஓரமா ஏதாவது ஒரு தொழிற்சாலையோ இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு கெமிக்கல் கம்பெனியோ இருக்கு அப்படின்னா நம்ம கழிவுநீர், அந்த தொழிற்சாலையில் இருந்து வரக்கூடிய கழிவுநீர், இது எல்லாத்தையுமே கடல்ல நம்ம விடும்போது பவளப்பாறைகள் வந்து பாதிப்புக்கு உண்டாகுது, அழிவு ஏற்படுது. இது போக எக்ஸெட்ரா. ஓகே, பவளப்பாறைகள்ல என்னென்ன வகைகள் வந்து இருந்துகிட்டு இருக்கு? கிட்டத்தட்ட 4 வகைகள் வந்து இருக்கு. ஸோ இது வந்து ஒவ்வொரு காலநிலைக்கு ஏற்றவாறு மாறுபடும். ஃபர்ஸ்ட் ஒன் விளிம்பு பாறை, செகண்ட் ஒன் தடுப்பு பாறை, தேர்ட் ஒன் பிளாட்ஃபார்ம் திட்டுகள், ஃபோர்த் ஒன் அட்டோல். இந்த மாதிரி 4 டைப் ஆஃப் பாறைகள் வந்து இருந்துகிட்டு இருக்கு. இந்த 4 டைப் ஆஃப் பாறை என்ன, அதனுடைய விளக்கங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி நான் டெஸ்ட் பேஜ் வீடியோ குரூப்ல வந்து, அதாவது டெஸ்ட் பேஜ் டெலிகிராம் குரூப்ல வந்து போட்டிருக்கேன். அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பவளப்பாறைனா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பு எல்லாமே நம்ம ரெகுலரா வந்து பார்க்க போறோம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்முடைய சேனலை நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ரொம்ப ஷார்ட்டா வந்து சொல்லுவேன், பட் நோட்ஸ்ல பிடிஎஃப்ல உங்களுக்கு தெளிவா கிளியரா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ வேற யாராவது பிஜிடிஆர்பி சுவாலஜி ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.